Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Wa idh qala Ibrahim rabbi arini kayfa tuhyil mauta qala wa lam tu'min qala bala walakin liyatma'inna qalbi qala fakhudh arba'atan min at-tayri wasurhunna ilayka thumma ij'al ala kulli jabalin minhunna juz'un thumma dhuhunna ya'tinaka sa'ya wa alamu anna Allaha azizul hakim. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்குறாங்க. வைது கால இப்ராஹிமு ரப்பி அரினி கைஃப துஹியல் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க, என்னுடைய இறைவா, மௌத்தாகி போனவர்கள் அதாவது இறந்து போனவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்க செய்கிறாயோ என்பதை எனக்கு காண்பிப்பாயாக. அதாவது இறந்து போனவர்களை எப்படி நீ மறுமையில எழுப்புற, உயிரோடு எழுப்புற அப்படிங்கிறது எனக்கு காட்டுன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹு தாலா பதிலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், காலா வலம் து அமீன், நீ என்னை ஈமான் கொள்ளவில்லையா, அதாவது மறுமையில நான் உயிர்ப்பிப்பேன் என்பதை நீ நம்பவில்லையா அப்படின்னு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, கால பலா, அப்படி இல்லையா அல்லாஹ், வலா கின்லி யத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதாவது இல்மு அறிவு என்பது 3 வகைப்படும். அதில் ஒன்று கேட்டு அறிதல், இன்னொன்று பார்த்து அறிதல், இன்னொன்று அதை உணர்ந்து அறிதல். இதற்கு எக்ஸாம்பிளா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், எடுத்துக்காட்டாக ஸ்னோஃபால் அதாவது பனிமலை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம யாருமே பனிமலையை பார்த்ததில்லை. ஆனால் நமக்கு தெரியும் ஹையர் லேட்டிடியூட் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் ஸ்னோஃபால் ஏற்படும் அப்படின்னு. எனவே இந்த விஷயத்தை நம்ம கேட்டு அறிந்திருக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான இடத்திற்கு போகும்போது அதனை நம்மால் பார்த்து அறிய முடியும். இப்போ எந்த மாதிரியான இடங்கள்ல அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்குதோ அந்த இடத்துலலாம் ஸ்னோஃபால் ஏற்படும் அப்படிங்கிறது உணர்ந்து கொண்டு அறிதல். இதுதான் இல்முல 3 வகைப்படும். இப்போ நாம இஸ்லாத்தை எவ்வாறு அறிந்திருக்கிறோம் என்று பார்த்தால், இப்போ இஸ்லாத்தில் ஈமான் கொள்ளுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்ளுதல். அல்லாஹு தாலாவை நம்ம பார்த்து அறிந்ததில்லை, உணர்ந்து கூட அறிந்ததில்லை, கேட்டுதான் அறிந்திருக்கிறோம். இதுவே குரான் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்து கேட்டு உணர்ந்து அறிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர்களை நாம் பார்த்ததில்லை, கேட்டு அறிந்திருக்கிறோம், உணர்ந்து அறிந்திருக்கிறோம். ஸோ இதனை பொறுத்தவரையில் ஈமான் கொள்ளுதல் என்பது வாஜிபு. அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களால் பார்க்க முடிந்தது, நம்மால் பார்க்க முடியவில்லை. இதுவே ரூஹ்னு எடுத்துக்கிட்டுமே, பனி இஸ்ராயில் அல்லாஹு தாலா சொல்றான், ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், அதை பற்றி கொஞ்சம் தான் உங்களுக்கு இல்மு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ரூஹ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அதனை கேட்டுதான் அறிந்திருக்கிறோம். அதனை நாம் பார்த்தோ இல்லை உணர்ந்து கொண்டோ நாம் ஈமான் கொள்ளவில்லை. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட கேள்வி, இது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹியல் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நீ இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்டதற்கான உண்மையான நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு தாலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை அவங்க எப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால் கேட்டு அறிந்து கொண்டார்கள். இப்போ அல்லாஹு தாலாட்ட ஏன் நீ இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால், அவங்க அதனை உணர்ந்து கொண்டு அதனை பார்த்து அறிய வேண்டும் என்பதற்காக. இப்போ அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்கிறான், قال فخذ أربعة من الطير وصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزء ثم ذوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான், நீ ஒரு 4 பறவைகளை எடுத்துக்கோ, அந்த 4 பறவைகளையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டுரு. வெட்டி போட்டு பிறகு அதனுடைய அந்த இறைச்சிகள் அந்த பகுதிகளை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஜபல் அதாவது மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு வந்துரு. சும்மது உன்னை அத்தீனக சாயா. இப்போ அந்த பறவைகளுடைய அந்த இறைச்சிகளை ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து வைத்த பிறகு அதை நீ என்ன பண்ணு, கூப்பிடு. இப்போ நீ அந்த 4 பறவைகளையுமே கூப்பிட்ட பிறகு அது என்ன பண்ணிடும், திரும்பி ஒன்னிடத்துல விரைவாக வரும் அப்படின்னு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான். ஸோ இதில் என்ன புரியுதுன்னு சொன்னால், நம்ம இறந்து போன பிறகு, நம்மை அடக்கம் செய்து விட்ட பிறகு, நாளைக்கு மறுமை நாளில் 2 வாட்டி சூர் ஊதப்படும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்த பிறகு அந்த பறவைகள் எல்லாமே அந்த இறைச்சி துண்டு தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தும் அது திரும்பி உயிரோடு எழுந்து அப்படி பறவையாக அப்படி பறந்து வந்துச்சோ, அதே போன்று சூர் ஊதப்பட்ட பிறகு நம்ம உடம்பு அடக்கப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி பாக்டீரியா சாப்பிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்படி டீகம்போஸ் ஆகிருக்கலாம். ஆனால் சூர் ஊதப்பட்ட பிறகு நம்மளுடைய உடம்பு அதனுடைய பாகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பழையபடி நம்ம எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மால் புரிய முடிகிறது. வஅலம அன்னல்லாஹ அஸீஸுல் ஹக்கீம், நீங்கள் அறிந்து கொள்ளணும், நிச்சயமாக அல்லாஹு தாலா மிகைத்தவன், ஞானமிக்கவன்.
சரி, இந்த குரான் வசனம் 2வது அத்தியாயம் 260வது வசனம். இந்த வசனத்துடைய அந்த விளக்க உரையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னென்ன பறவைகளை ஃபுல்லா அறுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் பறவை அத்தவூசு, அதாவது மயில். அவர்கள் எதற்காக முதல் பறவையை அறுத்து போடுவதற்காக மயிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அத்தவூசு லதைஹி புஹ்லு, அதாவது பொதுவாகவே பறவைகளுக்கு ஒவ்வொரு குணம் உண்டு, அதுல இந்த மயிலுக்கு அதிகமாகவே கஞ்சத்தனம் உண்டு என்று, இந்த கஞ்சத்தனம் இருப்பதன் காரணத்தினால்தான், இந்த கஞ்சத்தனம் இருப்பதை அறுத்து போடுவதற்காக, இதனை சிம்பிளைஸ் பண்ணுவதற்காக தான் இந்த மயிலை தேர்ந்தெடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்த பறவையுடைய பெயர் குராபு, காகம். இந்த காகத்தை எதற்காக அறுத்தார்கள் என்று சொன்னால், அல் குராபுல் அதேஹி ஜெஷான், இந்த காகத்திற்கு அதிகமாக பேராசை உண்டு. அதாவது வயிறு நிமிர்ந்துருச்சுன்னு சொன்னா அது சும்மா இருக்காது, மற்ற பறவைகளை போன்று அது திரும்பி திரும்பி சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்த பறவையுடைய பெயர் சேவல். ஏன்னு சொன்னா அதீகுல் லதைஹி ரஹ்பத்துல் ஜின்சியா, இந்த சேவல்களுக்கு அதிகமாக இச்சைகள் உண்டு. எனவே அந்த இச்சைகளை அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த பிஹேவியரை அறுத்து போடுவதற்கு, அதை சிம்பிளைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சேவலை அறுத்தாங்க. நான்காவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுத்து போட்டது நஸ்ர், அதாவது கழுகு. எதற்காக வென்றால் அந்நஸ்ரு லதைஹி குதப், இந்த கழுகிற்கு அதிகமாக கோபம் வரும். அந்த கோபம், அந்த பிஹேவியர் இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அதை சிம்பிளைஸ் பண்ணுவதற்காக இந்த கழுகை அறுத்து போட்டார்கள். எனவே இந்த 4 பிஹேவியரும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை சிம்பிளைஸ் பண்ணுவதற்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 4 பறவைகளை தேர்ந்தெடுத்து அறுத்து போட்டார்கள் என்று முபஷீரீன்கள் குறிப்பிடுகிறார்கள்.